என்னாச்சா? இந்த வேலை வேணாம். உனக்கு அழகான ஒரு வேலை அம்மா வீட்டுல சொல்லிட்டேன். எங்க அம்மா நம்ம நாட்டு மகள நம்ம கிட்டதா வேலை நல்லா செய்வாளா? அவங்க செய்யணும். அப்படியா? சரி நான் பாத்துக்கிறேன். அவங்க எங்க வராளா இல்லையா? மூஞ்சி கழுவுறதுக்கு கொடுத்துருக்கான். ஏண்டி அந்த அம்மா பத்தியா அந்த அம்மா புடவை கொடுக்காம இதான் மகாணி அம்மா இதா? ஆமா. எப்படி நத்த விட கொஞ்சம் அழகு கம்மி தான். அதான் பியூட்டி பார்க்க எப்படியே வந்துட்டியா? சரி அம்மா கிட்ட நம்ம அருமை பெருமையில சொல்லிட்டேன். அம்மா கிட்ட போய் வேலையில சேர்ந்துக்கோ. வேலைக்கு சேர்ந்துக்கோ. எப்படி போறது? நல்லா திருச்சி மூத்தாடு போகணும். திருச்சிக்கு போறதா? திருச்சிக்கலடி முன்னை அறிவிச்சுக்காங்கல்ல. பார்த்தாலும் பேச்சு வர மாட்டேங்குது. சினேகா தெரியுமா? ஆமா. அவன் சிரிச்சா அழகா இருக்கும். ஆமா. கேரி விஜயா தெரியுமா? நான் சிரிக்கிற சிரிப்புல சரி அந்த அம்மா எங்க இருக்குது மட்டும் பாரு. சரி சிரிச்சுட்டு போ. சரியா? நான் பாக்குறேன். பாரு பாரு சிரிச்சுட்டு போமா. ஐயோ வீணா போனவனே விளங்காம போனவனே. ஆமாங்க. வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டா பேய் மாதிரி ஒருத்தி கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அப்பயே சொல்லிருக்கறேங்க. நீங்க அடிக்கடி கொங்கனா போற டாக்டர் போய் பாருங்க. யார் நானா? ஆமாங்க. நீங்க வேற யாரை பாத்துக்கறீங்க? ஐயோ அம்மா. ஏய் பைத்தியக்காரி. இப்படி தான் அம்மா வேலை சேர்த்துவாங்களா? சிரிப்பு என்ன தெரியாது? ஏன் சிரிப்பே அப்படிதான். எப்படி பேய் மாதிரியா? இந்த மாதிரி போனா அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. சரி நல்லா அடக்க ஒழுக்கமா போ. நான் பாத்துக்கறேன். பாத்துக்கோ. அப்பா அடி டிஸ்டர்ப் பண்ணாத. ரைட் பா. ஏல கர்மந்தோக்கு முண்ட நானே திக்குன்னு பயந்து கட்டனே. ஒரு பேயாட்டி வராட்டி என்ன? நீ ஒரு பொம்பள தானே? அபத்து போட்டு காட்டுமா? என்ன பொம்பளைன்னு கேக்குற என்ன பாத்தே? ஐயோ ஏய் எடுத்து மேல போடுறீ. கருமு ஒரு பேச்சுக்கு சொன்னா கட்டா ஓலி முட்டை இவ்வளவு மேல போகுமா? கட்டா ஓலி எங்க கட்டு முடிச்சா பொச்சல போ வந்துட்டு அந்த கண்டாவளி முட்டை தான் பை வேமானா. ஏய் மேல பண்ண அப்படியே போட சொன்னே. கர்மாந்திர பச்ச முட்டை எடுத்துக்கிட்டு வாடி கரண்ட் அடிச்சு என்னடி ஆவறது? நீ தான் முன்னாடி வேலை போட சொன்ன. ஒரு பேச்சுக்கு பொம்பளையான கடை புடவைக்கு முன்னாடி போட்ட ஒழுங்கு மரியாதை எடுத்து சனத்தை மூடுறி. சனத்தே மூடு. ஏடி மொட்டை என்ன தரத்துல மூடுற? எந்த சனத்தை மூடுற? அப்படியே அடிச்சனா பாரு. ஏன்றி பாரு பசங்க கூட்டு பார்த்துட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்காங்க. வேண்டுதல் வச்சு 8 மணிக்கு வச்சு போயிட்டு வரணுதா பண்ணால. ஏய் ஓய் என்னடி பின்னாடி ஜாக்கெட் எல்லாம் கிழிஞ்சு இருக்குது. அது குடி பூச்சி எடுத்துச்சிந்து. போய் பூசைக்கு முதல்ல வர. ஆமா ஆமா முதல்ல எடுத்து கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்படி கிழிஞ்சிருக்குது. என்ன காரணம்? அவரே முன்னாடி கிழிக்கிறதுக்கு பின்னாடி கிழிச்சிட்டாரு. வெறியில. சரி சரி ஏல பொம்பளைய பிறந்து புடவை கட்டி நெப்பு கட்ட முண்டை கட்டி நீதான் கட்டி விட. இத ஒரு பொம்பளையா பிறந்தா ஒரு முந்தானி எடுத்து ஒரு பக்கம் இடுப்புல சொல்லிக்கணும். இன்னொரு பக்கம் எடுத்து இப்படி புடிச்சு இப்படி எல்லாம் வரிஞ்சு இப்படி கட்டி என்னடி சுத்திட்டே இருக்கிற? கண்டவளி தேவடி முண்டை நீதான் செக்கலோட சுத்திட்டு. நீ ஒரு இடத்துல நிக்க வேண்டியது தானே? ஒரு இடத்துலயா? சரி இல்ல. ஓ அப்பா உனக்கு புடவை கட்டி விட்டு எனக்கு வயசு இருமாட்டு. எல்லா பொம்பளைங்களும் எப்படி கட்டுறாங்க லட்சணமா. கட்ட தெரியாது. சச்சே போகிறது அப்படி கிடையாது. ஏமா போஸ்ட்மார்ட்டம் கட்டினால கட்டினது படால் போகட்டும். அம்மம்மா கொடை இப்படி கட்டிக்கடி. சீரானது இருக்கும் தெய்வீக சபை. சபையில் ஆணாய் பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாய் பிறந்த நமதருமை தாய்மார்கள் அனைவரும் கடலாலை போல் சுண்டிருக்கிறார்கள். எதற்காக? என்ன காரணம்?
சக்திமாரி அம்மை மதுரையினுடைய திருவிழாவை முன்னிட்டு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சக்தி மாரியம்மனுக்காகவும் மதுரை வீரனுக்காகவும் பூச்சூட்டி பொங்கலிட்டு நமக்கு போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானம் போதாது என்று சொல்லக்கூடிய சொர்ணதானத்தை கொடுத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்த உள்ளூர் பொதுமக்கள் நாடகத்தை வைத்தோரும் நாடகத்தை காண வந்தோரும் உள்ளூர் பொதுமக்கள் அனைவருமே எந்த முகம் சேராலும் தங்கமுகமாக இருந்து அந்த மந்தமகாஈஸ்வரி மாரியம்மன் மதுரை வீரன் அருள் பெற்று என்றும் நிறைகடலாக பலாறு வாழ வேண்டும். ராமோ ஜெயம். வாழ்க வாழ்க வாழ்க. இருந்தாலும் தீரான தீப ஒளியும் தெய்வீக வாய்ந்த சபையிலே அரங்கேற்றம் சொல்ல நாடகம் என்ன நாடகம்? அதாவது நாவல்ஸ் கதையில ஒரு பாகம் உண்மைதான். இருந்தாலும் இப்படிப்பட்ட நாடகத்திலே தாய் தந்தை வனவாசம் ஒரு அருமையான காவியம் டி ஒரு குடும்ப சித்திரம். அப்படி இப்படிப்பட்ட நாடகத்திலே நான் வந்தபடியா நான் யாரு என் பேர் என்ன தெரியுமா? சொல்றேன் சொல்லு. கருமாந்திரம் முடிச்சு முண்டை என்ன உனக்கு என்னடாச்சு ஜாக்கெட் கிட்ட கழட்டிட்டு வந்துருச்சு என்னடி ஆச்சு என்ன ஏனா என்ன புரோக்கர் அண்ணா அது பெரிய கதைங்க என்னாச்சு யாரும் இல்லைங்க என் பிள்ளை தாங்க ஒரு நாள் பூலாவரி பக்கங்க கூத்தாட போயிருந்தோம் என் பிள்ளையும் கூட்டிட்டு போயிட்டுங்க அப்பா வண்டியை நிறுத்துங்க நான் அந்த போயிட்டு வரேன் அப்படின்னு என் பிள்ளை சொல்லிச்சிங்க சரி போயிட்டு வா கண்ணு அப்படின்னு சொன்னாங்க உன் பிள்ளைய அனுப்பி வச்சேன் ஆமாங்க என் பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணு ரெண்டு வருமாடு தெரியுது சரி போயிட்டு வா கண்ணு அனுப்பிட்டுங்க என் பிள்ளை போய் அரை மணி நேரமா காணுங்க நாங்களும் ஒரு 10-15 பேர் போயிருந்தோங்க எல்லாருமே தேடி பார்த்து என் பிள்ளை அங்கேயும் கிடைக்கலைங்க அங்க பார்த்தோம் இங்க பார்த்து எங்கேயும் கிடைக்கலைங்க அப்புறம் பார்த்து என் பிள்ளை மேல இருந்து கரகரன்னு சுத்திட்டே வந்தது தெரியலங்க அப்புறம் நிறுத்தி கேட்டேங்க கண்ணு ஏன் கண்ணு கீழே இருந்து மேல வர்ற சுத்திட்டு வர அப்படின்னு கேட்டேங்க அப்பா என்ன ஏதுன்னு தெரியல திடீர்னு எனக்கு வந்து 2க்கு வந்துருச்சு இந்த இடத்துல உட்காந்த நேரம் என்னமோ தெரியல திடீர்னு காத்து வந்தது அந்த காத்து வந்து என்ன மேல கொண்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிச்சிங்க அப்பதான் ஊருக்காரர்கிட்ட கேட்டேங்க இந்த இடத்துல செத்து ஒரே ஒரு வருஷம் தான் ஆகுது ஒரு வருஷம் ஆன குழி மேல போய் புதைச்சு குழி மேல ஒண்ணு கூட்டு காத்து எரிஞ்சிருச்சு ஆமாங்க அதனால சுத்தினா சேராதுங்க பாடங்கீட ஏதாச்சும் இருக்குதா அது மூஞ்சி வேற அப்படி இருக்குது அது சுத்துனா வருங்க சுத்துனா வராது பாடன்னு போட்டு அதனாலங்க சூடாவாரி காத்து வந்துங்க கண்ணு பின்னால காட்டு பாத்தீங்களா
இந்த பாதை வழியா போயிங்க அந்த சூடாவரி காத்து வந்து உள்ளார பூந்துக்குச்சுங்க. அதனால சுத்தினா சூடாவரி காத்து வந்துருங்க. சரி 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 போனா பாத்துக்கிறேன். ஏடா காத்து இருக்குதா உனக்கு? சூளாவரிக்கு போன இடத்துல சூளாவரி காத்து வந்து என் சூத்துல பூந்துக்குச்சு. ஏடா இது முன்னாடியே சொல்லியிருந்தா கோயில் பூசாரி கிட்ட புடிச்சு அனுப்பிருப்பல உன்ன. அவர்கிட்ட தான் போனேன். எதுக்கு? ஒரு 3 மாசமா போனேன். இப்ப வந்து எனக்கு 4 மாசம். திருநீர் பாடம் போட்டுடுவாருன்னு சொன்னேன். பூசாரி சிறுநீர் புடிச்சு கொடுத்தாரு. அம்மா என் பெயர் சிவகாமி. இருந்தாலும் என் கணவர் பெயர் என்ன? என்ன பேரு? மாலையிட்ட மன்னாராணி. வா குண்டா எடுத்துட்டு வா. பழத்தை எடுத்து வாடா. கேஸ் கொண்டு வாடா. போய் குடி குடி. போய். யானி. எடுத்து வா போங்க. யானி. அது ஏன் பிரதர்? பெருக்கா. பெருக்கானா? பெருக்கா ஒரிஜினல் பெருக்கா. ஏன் அதுல மயிர் வென்றாங்கன்றது? மயிரா? நான் நல்லா காட்டு பெருக்கா நல்லா கொழு கொழு கிடைச்சி செடி அடி அடி அடிச்சு. மாமா காட்டு பெருக்கானாட்டா. அச்சி எடுத்து வந்து அடிச்சு சாவடி கறியாட பயந்துட்டேன். உண்மையாலுமே பெருக்கான் தான் இருக்கு. கறி தின்னு பல வருஷம் ஆகுது. இன்னைக்குதான் ஒரு பெருக்கான கொழு கொழு மாடு கெடுத்துட்டு நீ ஆசைய வச்சு பாடி. அம்மம்மா என் கணவர் பெயர் என்ன? என்ன பேரு? சிவன் மலையை ஆண்டு வரக்கூடிய என் கணவர் பெயரும் சிவராஜ மன்னன். சரி, அப்படி சிவராஜ மன்னன் திருமணம் செய்து காலகாலத்துல ஏதாவது குழந்தை குட்டி? அம்மம்மா நான் பெற்றெடுத்த செல்வங்களும் மொத்தம் 3 பேர். யாரு யாரு? நான் பெற்ற மக்கள் 3 பேர் அடி. எனக்கு முதல்ல 2 ஆண் குழந்தைங்க. ஆமாடி. பெண் குழந்தை வேணும்னு சொல்லி அந்த ஒன்னாறுபட்ட கைலிகிரி வாசன் இடத்துல வரம் பெற்று 3ஆவதாக அள்ளிச்சலமாக பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன். பேர் என்ன? இதோ என் மூத்த மகன் பெயரோ ஜெயசீலன். ஓ, பெரிய பையன் பேர் வந்து ஜெயசீலன். ஆமாடி. இரண்டாவது மகன் பெயரோ குணசீலன். பொட்டப்புள்ள பேரு? பொட்டப்புள்ள பேரு சிவரஞ்சினி. அருமையான பேரு. ஆமாடி. ஜெயசீலன், குணசீலன், சிவரஞ்சினி. இப்படி 3 மக்களை பெற்றெடுத்து அம்மம்மா என் மூத்த மகனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சண்டி. பெரிய பையனுக்கு. சரி சரி, கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். அவள் பெயர் மருமகள் பெயர் என்ன? ஜெயலட்சுமி. பெரிய சரி, இதோ ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமி அம்மம்மா குணத்திற்கேற்றவள் நல்லா அன்பானவள் பண்பானவள். ஆமாடி. குடும்பத்துக்கேற்ற குற்றவளுக்கு என் மருமகதான். மருமகனே சொல்லக்கூடாது. நான் பெற்றெடுத்த 4வது மகள்னு கூட சொல்லலாம் அவளை. ஆமாடி. என் குடும்பத்துக்கு வந்த குல விளக்கு அவள். அப்பேற்பட்ட மருமக எடுத்துக்கிறேன். ஆமாடி. அப்படி என் குடும்பம் எந்த ஒரு குறையுமே கிடையாது. என் மூத்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி பக்கமா தான் கல்யாணம் பண்ணோம். இப்பதான்? ஆமா இப்பதான். சரியா 1 வருஷம் ஆகுது. ஆடியில போய் கல்யாணம் பண்ணுவேன். நெப்பு கட்ட முண்டை நீ எங்கேயாவது பண்ணிட்டு வந்திருப்ப. என்ன பத்தி 1000 பேசு. என் குடும்பத்தை பத்தி எழுந்து பேசணும் நல்லா இருக்காதாமா? என் குடும்பம் அந்த மாதிரி ஒரு ஒழுக்கமான குடும்பம். சரியா? என் குடும்பம் அந்த மாதிரி ஒழுக்கமான குடும்பம்டி. ஆமாடி. அப்பேற்பட்ட குடும்பம். ஆமாடி. ஒரு கல்லுல பதிர் கண்டாலும் என் குடும்பத்துல பதிர் இருக்காது. ஆமாடி. அப்படி நல்ல ஒழுக்கமான குடும்பம். எந்த ஒரு குறையுமே கிடையாது. இப்படி 3 மக்களை பெற்றெடுத்து நாங்க ஆசையோடு அன்போடு வாழ்ந்து வந்தாலும் என் கணவருக்கு என்ன வேலை? கடல் கடந்து வணிகம் செய்யக்கூடியது கணவரின் வேலை. கடல் கடந்து வணிகம் செய்து வருவது என் கணவரின் வேலை. இருந்தாலும் இன்றைய தினம் பையன் கல்யாணத்துக்குன்னு வந்தது. திரும்பி என் கணவர் வணிகத்துக்கு போதே கிடையாது. ஆமா. அதனால இருக்கிற முதலாளிங்கெல்லாம் சிவராஜமண்ணா என்னைக்கு வணிகத்துக்கு வருவேன்னு இன்னைக்கு நாளைக்கு என் புருஷன் பதில் சொல்லிட்டு இருக்காரு. பையன் பள்ளி கல்யாணத்துக்கு கொஞ்சம் கடன் வேற வாங்கிட்டோம். அந்த கடனை கட்டி முடிக்கணும். நிறைய கடன் ஆயிருச்சு. அதனால அந்த கடனையும் கட்டி முடிக்கணும். அதனால எத்தனை நாளைக்கு புருஷன் வீட்லயே வச்சிருக்கிறது? காலகாலத்துல என் கணவரை வணிகத்திற்கு புடிச்சு அனுப்பணும். ஆமா, வியாபாரத்திற்கு புடிச்சு அனுப்பணும். அதனால என் கணவரை பார்க்க செல்லலாம். வா போகலாம்.
புகழ் போற்றும் பிரதமரே உலக புகழ் போற்றும் பிரதமரே என்னாச்சு நீங்கள் கொண்டு உங்களாச்சு நானும் பண்ணி தங்கள் மலரடி போற்றினே என் மன்னவா திவ்யா பொற்பாதத்திற்கு மல்லிகை முள்ளிகை மட்டுவேர் மறிக்கொழுந்து பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசனாதி மலர்களை எல்லாம் பறித்து வந்து பன்னிரால் பாதம் கழுதி பட்டாடையால் நீர் துடைத்து தங்கள் மலரடி போற்றி செய்கிறேன் சுவாமி. இந்த மலருடைய வார்த்தை நான் எப்படி வர வேண்டும்? இந்த மன்னனுடைய திருமுடி பாதத்தை பணிந்தால் கல்லென்று காவிரியுடன் உள்ளன்று போலாக வேண்டும். சுகமாய் வாழ்ந்திருப்பாய் கண்ணே. இருந்தாலும் எதற்காக அழைத்தேன் தெரியுமா கண்ணே? அதாவது நம்ம பெற்றெடுத்தோம் அல்லவா, ஆணுக்காகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் நாடாளுவதற்கு 2 ஆண்மகனாகவும் உடம்பரியானுக்கு ஒன்றாகவும் ஒரு பெண்களை பெற்றெடுத்தோம் அல்லவா. 3 மக்களை பெற்றெடுத்து மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்து இப்பொழுது அதாவது பொண்ணும் பொருளும் இறந்த கையில இருந்த காசு எல்லாம் செலவழித்து விட்டோம். கையில இருந்த காசெல்லாம் போட்டுதான் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா, அப்படி கையில இருந்த காசு வச்சுதான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி திருமணத்தை செய்து விட்டோம். இப்ப திருமணத்தை செய்ததுக்கு பிறகு நமக்கு வந்த மருமகளாகப்பட்டவள் அதாவது யாருக்குமே அந்த மாதிரி அமைஞ்சிருக்காது. உண்மை பொண்ணையை தேர்ந்தெடுத்து நம்ம மகனுக்கு ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? மகளுக்கு மகளாகவும் மகனுக்கு மகனாகவும் மருமகளை தேர்ந்தெடுத்தோம். அப்படி தேர்ந்தெடுத்து இன்னைக்கு கையில இருந்த பணம் எல்லாம் காசெல்லாம் செலவாகி விட்டது. அதனால நானோ நாடு நகரத்துல இங்கே வீட்லயே இருந்தால் இந்த கடனை கட்டுவது எப்படி? கடனுக்கு நீங்க வீட்லயே இருந்தா கடனை கட்ட முடியாது. அதனால ஒரே மன சங்கட்டமாக இருக்கிறது. நீ என்னடி வணிகத்துக்கு போறேன்னு சொல்றீங்க? ஆமா. ஏங்க எப்படி? நீங்க வணிகத்துக்கு போறது சரிதான். சரி,
உத்தியோக புருஷலத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு தலைவனா இருந்தா கடல் கடந்தாச்சு கன்று வருமானம் கொண்டு போய் நீங்க வணிகத்துக்கு போவது சரியான முடிவு. இத்தனை நாள் நீங்க தான் போறீங்க, இன்றைக்கு நீங்க போறேன்னு சொல்றீங்க. கூப்பிட்டு என்கிட்ட சொல்லி மட்டும் என்ன, நம்ம மக்களையும் கூப்பிடுறேன், நம்ம 3 பிள்ளைகளையும் கூப்பிடுறேன், மருமகளையும் கூப்பிடுறேன், அனைவரிடத்திலும் ஒரு வாய் வார்த்தை சொல்லிட்டு போங்க. எப்படியாக ஒரு நல்லது கடலுக்கு போவது குடும்பத்துல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகணும் கண்ணே. அதாவது திருமணத்தை செய்து குழந்தை பெக்கிறதுக்கு முன்னாடி உன்னிடத்துல சொன்னோம், இப்ப மக்களை பெற்று விட்டோம், அதனால மக்களையும் பார்த்து ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று சொல்லிக்கிறாய். அப்படியே ஆகட்டும் அம்மா, ஆகட்டும். மகனே தந்தையார் அழைத்தார் என்று சொல்லி அது சீக்கிரம் அழைத்தவாள் சொல்லிவிட்டு பிறகு நாடு கடந்து போகலாம். யாரங்கே வாங்க அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு என் மக்கள், நான் பெற்ற மக்கள் யார் ஜெயசீலன், குணசீலன், சிவரஞ்சினி, என் மருமக ஜெயலட்சுமி அனைவரும் இருப்பாங்க. அனைவரையும் ஒற்றுமையா ஒன்னாடியா அழைச்சிட்டு வா. அதிகாரிகள் சபையர்களே, இப்படியாக ஜெயசீலன் சபை தர்பார். இவ்வளவுதானே கிளம்பு. ஆவறதாகட்டும், படம் நாங்க மொத்தக்காரங்கள பாத்துக்கிறோம். நான் கிளம்புறேன் அப்பா. பொட்டிக்காரன் காசு 100 ரூபாய் ஹெல்மெட் கிளம்பு. ஏய் 100 ரூபாய் எதுக்குடா?
பொது குண்டாங்க தாடாப்பா போய் கிளம்பு போ கிளம்பு இந்த பயிர் என்ன ஏய் என்ன மயிர் 50,000 ரூபாய் நான் கிளம்புறேன் கிளம்பு போ ஏய் நீ போய் அந்த ஆள் யாரும் மயிர் சொல்றது நீ போய் மயிரா போச்சு வர முடியாது சொல்றா எவ்வளவு தாங்க வர முடியாது நீ முதல்ல யாருன்னு எனக்கு தெரியாது நீ எங்க வர முடியாதுங்கிற அப்படி போ அண்டார ஓடுது மண்டாட்டு போக காபு வீணு போகுது லெஃப்ட் வர சொன்னானே நான் தேவையில்லையாமா என் மந்திரி கூட்டியாடா குளிக்கர் மந்திரி கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது 6 மாசம் ஆகுது ஆமா சரி மந்திரி பொட்டாட்டி 10 மாசம் முழுவதும் வரதுக்கு டைம் சொல்லு எக்ஸ்கியூஸ் மீ மேடம் ஒரு ஆஃப் எப்படி போனங்க மந்திரி பாத்துங்க கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுதாமா கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆமாங்க அவன் பொண்டாட்டி 10 மாசம் முழுகாம பர முடியாதாமா ஏண்டா அவனுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆச்சு சரியா 6 மாசம் சரியா 6 மாசம் ஆமாங்க அவன் பொண்டாட்டி எத்தனை மாசம் முழுகாம இருக்கா 5 மாதங்கள் 5 மாதம் 10 மாசங்க 10 மாசம் ஆமாங்க கேட்டு வரவன் நீ கேணையனா சரி இல்ல அது கேட்டு வந்து நான் கேக்குறேன் நான் கேணையனா அம்மா ஏய் அவரு தெல்லவேலியா கேக்குறாரு என்ன ஏய் கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுதுங்கிறாருல்ல ஆமா எப்படி 10 மாசம் பொண்டாடி முழுதான் இருக்க முடியும் ஒரு சந்தைக்கு போனா ஆமா ஆடு பிடிச்சா எப்படி பிடிக்கிறோம் ஆடு பிடிச்சாலும் செனையாடு பிடிக்கிறோம் மாடு பிடிச்சா செனையாடு பிடிக்கிறோம் கோழி பிடிச்சா செனையாடு பிடிக்கிறோம் டேய் பைத்தியக்காரா ஆட்டு மாட்டையே செலவு பண்ணி சரி 20,000 30,000 போட்டு செலவு பண்ற ஆட்டு மாட்டையே செனையோட கூட்டிட்டு வரோம் இந்த காலத்துல கல்யாணம் பண்ண எவ்வளவு செலவு ஆகுது பல லட்சம் ஆகலாம் லட்சம் செலவு பண்ணி கொண்டாடி கூட்டிட்டு வரோம் கொண்டாடிக்கு செலவு என்னதாண்டாச்சு நிக்கலினா கட்டிட்டு போறோம் ஏதோ குறை இருக்குன்னு நினைக்குவாங்க அதனால போர்பாளைய சந்தையில சரி கொண்டாடி செனையோடய கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்லு நல்லதுதான் இதெல்லாம் தெரியாம போயிடுச்சு ஏங்க பூனைக்காரியம் என்னது பூனைக்காரியம் எலிப்புடி போய் பூனை செத்து போச்சு பூனையை கேட்கல பூனைக்காரியம் என்னது ஏங்க போனங்க சரி மந்திரி வாதுங்க ஏன் மகாராஜா இப்படி கேட்டாரு என்னன்னு கேட்டதுக்குங்க நேரம் மோர் பண்ணி சந்தைக்கு போறாராமாங்க சந்தைக்கு போனா ஆட்டு பிடிச்சாலும் செனையோட பிடிக்கிறோம் கொக்கு பிடிச்சாலும் செனையோட பிடிக்கிறோம் புறாவை பிடிச்சாலும் செனையோட பிடிக்கிறோம் இத்தனையும் செனையோட பிடிக்கும் போது ஏங்க ஆடு மாடு சரி ஆமாங்க கொக்கு புறா அதெல்லாம் சரி அது எப்படிடா பாப்பீங்க நீங்க என் கலையில வந்து கேள சரியப்பா சரி ஏங்க அந்த வியாபாரம் பண்ண ஓய் யாரா அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்க நீங்க தாங்க பாஜியா சொல்றாரு அவரு சொன்னா அவர் சொன்ன உண்மையா இருக்கும் பாஜியா சோத்தணும் நம்ம பீ தான் திங்கணும் பிரியாணி திங்கணுமியா அப்படி ஏங்க இப்படி எல்லாம் செனமாடு பிடிச்சி எவ்வளவு ஏங்க ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்த வாங்கி அந்த மேஸ்திரி பிடிச்சி வீடு கட்டி குடி போறதை விட ஒரு கட்டில வீட்டுல குடி போனா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் பொண்டாட்டி வந்து செனையோட கூட்டிட்டு வந்துட்டாருங்க ஆமாங்க சபாஸ் எப்படிங்க ஒரு பொண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கலாம் ஆமாங்க அவன் பொண்டாட்டி முழுகாம இருந்தாலும் சரி சரிங்க அந்த பொண்டாட்டி தூக்கிட்டு போய் கிணத்துல போட்டு அவனு வர சொல்லு சரிங்க ஏப்பா பொண்டாட்டி முழுகாம இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தண்ணி இல்லாத கிணத்துல தள்ளிட்டு வர சொல்றாரு பொண்டாட்டி மாசமா இருந்தால ஆமா திடீர்னு மந்திரி பொண்டாட்டிக்கு பிரஷர் பிரசவ வலி சரி அதனால இங்கிருந்து நேரா போய் பொங்கலாபுரத்துல கார் எடுத்துக்கிட்டு சரி கார்ல உட்காந்து மந்திரி ஓட்ட கார் எவ்வளவு வேகமா போகுதோ அவ்வளவு வேகத்துல மந்திரி பொண்டாட்டி காரை தள்ளிட்டே வரதுக்கு டைம் இல்ல ஏங்க அவன் 12 மாசமா இருக்கலைங்க நேரம் கொங்கனாபுரம் போயிங்க இந்த டெம்போல நிக்கும் இல்லையா அதான் கார் ஸ்டாண்டிங்க அங்க ஒரு கார் எடுத்துட்டாருங்க அந்த கார் எடுத்துட்டு இவர் போறாருங்க இவர் கார் ஓடிட்டு போறது அவன் பொண்டாட்டி பாத்தீங்களா அவன் பொண்டாட்டி வந்து கார் பின்னாடி ஓடியதாமாங்க ஏண்டா சாமி முழுகாம இருக்கிறது யாரு அவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி ஆமாங்க அவளை கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவாம இவ ஏன் காருக்கு பின்னாடி தள்ளிட்டு போகணும் அது அவனதான் போய் கேட்கணும் போய் கேட்டு வா சரி அண்ணா மாசமா இருக்கிறது யாரு பொண்டாட்டி தானே கார்ல உட்காந்து கூட்டி போடும் பொண்டாட்டி பின்னாடி வருது ஏன்னா கார்ல போன கேக்குறாங்க கொங்கனாபுரத்துல போய் பெரிய டாக்டர் பார்த்து பெட்டு பிடிக்கணும்ல புருஷவலிக்கு சரி பெரிய டாக்டர் பார்த்து 2 பெட் எடுத்துக்கிட்டேன் அப்படியே பைத்தியக்காரா மாசமா இருக்கும் பொண்டாட்டி தான் 2 பெட் எதுக்குடா இன்பத்துல பங்கெடுக்கும்போது துன்பத்துல பங்கெடுக்கணும்ல எடுக்கணும் 2 பெட் எடுத்து சரி ஒரு பெட்ல மந்திரி படுத்துக்கிட்டான் ஒரு பெட்ல மந்திரி படுத்துட்டாரு இன்னொரு பெட்ல மந்திரி பொண்டாட்டி படுத்துக்கிச்சு பொண்டாட்டி படுத்துக்கிச்சு ஆமா சரி பொண்டாட்டிக்கு பதிலா மந்திரி முக்க நீங்க முக்கறது ஆமா சரி மந்திரி பொண்டாட்டி பெக்க அந்த உதரத்த மகாராஜா நீங்க மண்டி போட்டு நக்க சரி 108 கன்ஃபார்ம்
ஏங்க என்னாச்சு சாமி பொண்டாடி மாசமா இருக்கு இல்லைங்க ஆமா. கொங்கனாபுரம் போயிங்க ஜி காட்சியில வெயிட் ஆர்டர் பாத்துங்க 2 பெட் எடுத்துக்கிட்டாங்க. அதை விட 2 பெட் எடுக்கணும். அது வரது கேளுங்க. சரி ஒரு பெட்ல வந்து இவர் படுத்துக்கிறதாமா. ஒரு பெட்ல இவன் படுத்துக்கிறான். ஆமாங்க. இன்னொரு பெட்ல மந்திரி படுத்துக்கிறதாமா. சரி அம்மா வந்து முக்குமாமா. முக்கம் இவர் வந்து மந்திரி முக்கறதாமாங்க. பொண்டாடி அப்பா அண்ணா சொன்னீங்க என்னடா இப்படி மந்திரி பொண்டாடி பெக்க அந்த உதரத்து மகால தான் மண்டி போட்டு நக்க. இது அப்படியே வந்து சொல்லணும். பொண்டாடி பெக்கத்துல இவன் செத்து போயிருவானா கன்ஃபார்ம். ஏங்க மந்திரி மந்திரி யாரு என்ன இல்லையா? சரியா சொல்லு. சரியாவே சொன்னங்க. மறுபடியும் சொல்லு. வாயிலக்கும் கம்மல அவன் சொல்ற வார்த்தை பார்த்து அப்படியே இருந்துங்க. அப்புறம் சிந்திச்சு பாத்துங்க. அப்படி எல்லாம் போயிங்க. ஒரு பெட்ல இவர் படுத்துட்டாருங்க. அம்மா ஒரு வீட்டுல படுத்துக்கிறதுங்க. மந்திரி மந்திரி பொண்டாடி குழந்தை பெக்க அதுல உதுரு வருமாமா. அந்த உதுரு மட்டும் அது நீங்க மட்டும் நல்லா நாக்கு போட்டு நக்கணுமாமா. ஒன்றரை புல்லு அடிச்சு வழி போக விடமாட்டான்டா. ஆமா நானே போயிடுறேன். நீயா போ. நீயாச்சு மகாராஜாவாச்சு குடும்பமாச்சு. ஆமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை ஒடிச்சுதாம பாக்குறவை கில்லாடி. எங்க அக்கா பொண்ணு அஞ்சல நாங்க 2 பேரு பிஞ்சில அடி எங்கேயும் போய் தங்கல டாவுடா டே டாவிலாட்டி டையடா டாவுடா டே டாவிலாட்டி டையடா. சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜவருக்கு நெக்லஸ் வாங்கி தந்த தேவி தியேட்டர்ல கால்பட்ட படம் பார்த்த ஜன்னல் வச்ச ஜாக்கெட் தச்சு தந்த. அவ என்ன பார்த்தா நீ என்ன பண்ண? நான் அவளை பார்க்கல. யாப்பா? ஏன்னா அவளுக்கு கொரோனாவா? சரி கண்ணு ஒட்டி கிச்சி காதல் வந்து முட்டி கிச்சி டாவுடா டே டாவிலாட்டி டையடா டாவுடா டே டாவிலாட்டி டையடா. ஒரு நாள் மார்கழி மாசம் காலம் காத்தாலாம வீட்டு முன்னால காலையில இருந்து கோலம் போடுகையில ஜன்னல் திறந்துகிட்டு நான் இருந்தேன்டா. கொஞ்சம் குமரிங்க கண்ணுல பார்த்தேன்டா. அவ என்ன பார்த்தா? நீ என்ன பண்ண? ராஜா யாப்பா நான் பாக்கலீங்க. ஏன்னா அவனுக்கு எய்ட்ஸ். கண்ணு ஒட்டி கிச்சி காதல் வந்து முட்டி கிச்சி டாவுடா டாவிலாட்டி டையடா டாவிலாட்டி டையடா டாவுடா. ஓமாளி ஓய் நீ தூக்கு போட்டு சாவுடா. அருமையான வார்த்தை. தூக்கு போட்டு சாப்பிடுறா நண்பா. கடவுளே நான் கடவுள்னு உங்ககிட்ட சொன்னேன். தெய்வமே நான் தெய்வம்னு உங்ககிட்ட சொன்னா. சாமி நான் சாமின்னு உங்ககிட்ட சொன்னா. நான் உங்ககிட்ட சாமின்னு சொன்னா. சாமின்னு சொன்னாலும் சண்டைக்கு வராரு. ஆமா. கடவுள்னு சொன்னாலும் சண்டைக்கு வரீங்க. ஆமா. அப்ப சொல்றான் சொல்லு டாவா. நீ சொல்லுங்க. அப்படி நண்பா உன் வேடிக்கை வினோதம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சீராக வந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை. இந்த மாபெரும் புண்ணிய சபை எதற்காக அரங்கேற்றம் செய்துள்ளது? இது வந்து மாரியம்மன் நோம்பி. இது என்ன ஊரு? இதுங்களா? இது வந்து கூத்தாடுற ஊர் தான். அது இல்லப்பா, நம்ம இப்ப கூத்தாடுறோம்ல, அது என்ன ஊரு? நம்ம வந்திருக்கும்ல அதே ஊர் தான். இப்ப வந்திருக்கிறோம்ல அது என்ன ஊரு? அதான் கூத்தாடுற ஊரு. ஏய் வெத்தலை பாக்கு கொடுத்தாங்கல்ல, நம்ம ஊர் தேடி வந்து கொடுத்தாங்கல்ல, இந்த ஊர்ல வந்து இந்த நேரத்துக்கு இந்த தேதிக்கு வந்து கூத்தாடணும்னு சொன்னாங்கல்ல, இப்ப நம்ம ஆடிட்டு இருக்கோம்ல, அது என்ன ஊரு? என்ன ஊரே தெரியாம என்ன மயிர் புடுங்க வந்தீங்க? வீடு பேச்சு இடம் இல்லைங்க. நீங்க படிச்சு பாருங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க. படி இது கரெக்ட். அருமை. என்னது? அதேதான். ரைட்டுங்க. படிச்சுட்டியா? படிச்சுங்க. இங்க படிச்சது சொல்லு. இதுங்களா? ரைட். நாளைக்கு வந்து கெடா வெட்டு. ஆமாங்க. 9 மணிக்கு பொங்கல் வைக்கிறது, 11 மணிக்கு கெடா வெட்டுறது, நைட் 7 மணிக்கு தின்றது, அப்புறம் 9 மணிக்கு அம்மன் கருப்புசாமி காளி வேசம் நடைபெறும். 11 மணிக்கு மதுரை வீர பந்தம். ஆமாங்க. 12 மணிக்கு எல்லாம்
இங்க இருக்கிறது சொல்லுடா, இங்க இருக்குடா. படிச்சு சொல்லு. உங்ககிட்ட படிக்க சொல்லி கொடுத்த மாதிரி என்ன முதல்ல அடிக்கணும். நான் இத்தனை எழுத்து படிக்கிற மாதிரி படிச்சிருக்கேன். சேலம் மாவட்டம் சங்கீரி வட்டம் கண்ணந்தேரி கிராமம் ஜோசியர் காட்டிலே ரைட் எழுந்து இந்த அருந்ததி பொதுமக்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய இன்னும் சக்தி மாரியம்மன், சக்தி விநாயகர், மதுரை வீரனுக்காக பூச்சாட்டி